சோதராம் 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 சோதராம். சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என் திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாயின் நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் மலை மோதினாலும், எவரெனக்கெதிராய் எழும்பினாலும். புயலடித்தாலும் மலை மோதினாலும், எவரெனக்கெதிராய் எழும்பினாலும். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயம் வருந்தி, வாடியே மரண நிழல் சுழினும். வியாதியினாலே காயம் வருந்தி, வாடியே மரண நிழல் சுழினும். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவேன். சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாம் சரீரத்தினால் திறந்திரே பூயவழி. திரை வழியாம் சரீரத்தினால் திறந்தாரே தூயவழி. சீயோனிலே திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என் திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை.
ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வேதத்திலிருந்து ஒரு சங்கீத பகுதி அப்புறம் ராபர்ட் அவர்கள் வாசிப்பார். ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 87 1ஆம் வசனம் முதல். சங்கீதம் 87 1 முதல். அவர் அஸ்திவாரம் வஸ்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்கள் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெரிசியரும் சிரியரும் எத்தியோப்பியரும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயனை குறித்து இன்னான் அதில் பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர்கள் தாமே அதை அஸ்திபாரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் நான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உங்களில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசாயிற்று. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த வேத பகுதிக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெயபால்மதி அவர்களை ஒர்ஷிப் நடத்துவாங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஒரு மனதோடு கர்த்தரை சோத்தரிப்போம். கர்த்தர் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். 23ஆம் தேதி வரை கர்த்தருடைய காலம் நம்மோடு இருந்ததற்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்தின கிருபைக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். ஒரு நாள் நம்மளை தாயை போல கேட்டி ஆற்றி வருகிற தேவனை நாம் ஒரு நாள் சோத்திருப்போம். இந்த நாள் கொடுத்த பலத்துக்காகவும் இந்த கான்பரன்ஸ் கூட்டத்தில் கலந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் கிருபையும் பலத்தையும் கொடுத்த கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி அவர் துதிகளை ஏறெடுப்போம். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் உண்டு. அத்தனை நாமங்களையும் சொல்லி அவரை துதிக்கும் போது அப்பா நமக்கு நல்ல ஒரு சந்தோஷம் சமாதானம் குடும்பத்தில் உண்டாகும். அப்பா சோத்திரம் அப்பா, நீர் நல்லவர், உன்னதர், உயர்ந்தவர் அப்பா. அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை தட்டி தட்டி எழுப்பி இந்த ஆராதனை கலந்து கொள்ள நீங்க கிருபை செய்திருக்கீங்களே, உனக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர் நல்லவர் அப்பா. அப்பா நீர் ஒருவனும் சேரக்கூடாது ஒளி வாசம் செய்கிறவரு, அறியாத எத்தாதமான காரியத்தை அறிவிக்கிறதே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா நீர் உயிருள்ள தேவனப்பா. நீர் நேற்றும் இன்றும் எங்களை பாதுகாத்து வந்ததற்கு ஒவ்வொரு நாளும் கனிமை போல பாதுகாத்து என்பதே உனக்கு கோடாகோடி நன்றி. யார் என்னை கைவிட்டால் நீர் எங்களை கைவிட மாட்டீரப்பா. அப்பா நீர் எங்களை அன்பு செலுத்துவீரப்பா. நீர் அன்பா இருக்கிறதற்காக சோத்திரம் அப்பா. நீர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை துதிக்கிறதாய் காணப்படணும் அப்பா. நீர் எப்படி பரிசுத்தராய் இருந்தீரோ அதே போல நாங்களும் பரிசுத்தராய் வாழணும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபையில எங்களுக்கு தாங்க பாப்பா. நேற்றைய தினத்தில் எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து வந்தீங்களே எப்பப்பா. நேற்று இருப்பா இன்று இல்லையப்பா. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற அப்பா அந்த செய்தித்தாளை பார்க்கும் போது அப்பா உலகத்தில் தான் நாம் இருக்கிறோமோ என்று நாங்கள் நினைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதப்பா. ஆனாலும் அதில் மத்தியிலே நம்மளை பாதுகாத்து ஒரு சிறகு போல அப்பா உன்னதமான ஒரு மறையில் அப்பா நம்மளை மறைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலில் வருகிற எல்லா அம்புக்கும் பாதுகாத்து வர கிருபைக்காக அவருக்கு நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் அப்பா. உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை அப்பா ஒவ்வொரு நாளும் போஷித்து வளர்த்து ஆதாரத்தை கொடுத்து வருகிறீரே அப்பா. சோத்திரம் அப்பா. அப்பா நீர் கொடுத்த நன்மைகள் ஏராளம் தாராளம் அப்பா. அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தின கிறிஸ்துவே நமக்கு சோத்திரம் அப்பா. ஒரு நாளும் பலத்தால் இடைக்கட்டி வருகிறீரே நமக்கு சோத்திரம் 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 அப்பா. இந்த நாட்களில் அப்பா யார் யார் என்ன நோக்கத்தோடு வந்தீரே வந்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனால் நாங்கள் முகத்தை தான் பார்க்க முடியும் அப்பா. நீர் இதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறபடியால் நமக்கு சோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில வாருங்க வாருங்க வாருங்கப்பா. எங்களோடு இடைவிடுங்கப்பா. புதிய நாளை தந்திருக்கீங்க வருஷத்திலே அப்பா.
பாதி வருஷத்தை காண செய்த பெரிய தெய்வக்காக சோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் பலத்தையும் சோத்தையும் கொடுக்க போக்கா நன்றி. சோத்திரம் 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 அப்பா. ஊற்றையும் ஆற்றையும் பிளந்திரே உமக்கு சோத்திரம். மகா நதிகளை வற்றி போக பனிநீரே உமக்கு சோத்திரம் அப்பா. ஆற்றை கால்நடையாய் கடக்க செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. பகலிலே மேகத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. கண்மலை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினீரே உமக்கு நன்றி அப்பா. தூளவின் அப்பமாகிய மன்னாவை கொடுத்தீரே உமக்கு நன்றி அப்பா. பார்வோனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டீரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. இரியோவின் கோட்டையை வீழ்த்தினீரே. பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் சங்கரித்தீரே உமக்கு நன்றி அப்பா. கழுதையின் வாயை திறந்தீரே உமக்கு நன்றி அப்பா. குருடரின் கண்களை திறக்க செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. சிவதேவின் கால்களை திறக்க செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா கால்களை முடமான அந்த கால்களை நடக்க செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் நல்லவர், நல்ல நல்ல நாவை கொடுத்திருக்கிறீரே. உங்களை துதிக்கக்கூடிய நாவை கொடுத்ததற்காக சோத்திரம் சோத்திரம் அப்பா. சூரியன் கிபியன் மேலும் சந்திரன் ஆயனும் மேலும் தரித்து நிற்க செய்தவரே உமக்கு கோடாகோடி நன்றி அப்பா. நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறே உமக்கு நன்றி அப்பா. அவந்தார வெளியிலே தண்ணீரை தடாகமாக மாற்றுகிறே. கண்மலின் தண்ணீரை தடாகம் மாற்றுகிறே. கற்பாறையை நீருற்ற மாற்றுகிறே உமக்கு சோத்திரம் அப்பா. மலடி சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்குகிறே சோத்திரம் அப்பா. எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு அப்பா உமக்கு சோத்திரம். இந்த நாமங்களை சொல்லி துதிக்கும் போது அப்பா எவ்வளோ அதிசயங்களை அற்புதங்கள் செய்து வந்த கிருபைக்காக உமக்கு கோடாகோடி நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக சோத்திரம் சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண் மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண் மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க. அப்பா ஒவ்வொரு நாளும் கேட்கிறீர்களுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா மார்போடு அணைப்பவரே, ஒருபோதும் கைவிடாத தேவனே உமக்கு சோத்திரம் அப்பா. ஒரு நாள் எங்களை கைவிட மாட்டேன், ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்பா. கண்மேல மேல நிறுத்தி அப்பா கரங்களை பிடித்து நடக்கிற தேவாதி தேவனுக்கு சோத்திரம் அப்பா. அப்பா ஒரு தாய் அப்பா ஒரு குஞ்சு, ஒரு தாய் குஞ்சு தாய் வந்து குஞ்சு எப்படி அரணைப்பது போல செட்டெண்களை அடக்கி அதை
அப்பா அழைப்பை போல எங்களை அணைத்து கொண்டு ஒரு கிருமிக்காக சோத்திரம் அப்பா. இந்த நாள்கள் பாயை தூக்கி ஒரு மார்போடு அணைக்கிற தேவனை சோத்திரம் அப்பா. இந்த இடத்துல நீங்க மட்டும் நான் வாழணும் அப்பா. தேடுகிற அனைவரும் பரிசுத்தமாகணும் அப்பா. நாங்கள் பரிசுத்தமாகி இந்த உலகத்திலே ஒவ்வொரு சாட்சியா இருக்க நீங்க கிருமி செய்யக்கா சோத்திரம் அப்பா. இந்த நாட்களின் பாடல் பாட கிருமி செய்திருக்கீங்க அப்பா. சங்கீதத்தை வாசிக்க கிருமி செய்திருக்கீங்க. அடியானையும் பலப்படுத்தி அப்போ அந்த ஜபங்களுக்கு கலந்து கொள்ள நீங்க கிருமி செய்த கருவிக்கா சோத்திரம் அப்போ. நேற்றத்திற்கு நல்லபடியாக எல்லா காரியங்களையும் அப்பா ஜெயித்த உண்ணமா நல்லபடியாக நடக்க நீங்க கிருமி செய்திருக்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அப்பா சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுத்துட்டு தேவனுக்கு நன்றி அப்பா. இப்படியாக எல்லோருக்கும் சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுத்து ஆராதனை யார் என்ன நோக்கத்தோடு வந்தார்களோ எல்லா நோக்கத்தையும் நிறைவேற்றி எங்களுக்கு இந்த நாட்கள் என்ன மண்ணாவே வைத்திருக்கிற எந்த வார்த்தையில வைத்திருக்கிறதோ இப்போ ஊழியக்காரமாக பேசி அந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நீங்க திரும்பி செய்திருக்காக சொல்றோம் அப்பா. இறுதியில் கருத்தில் தருகிறோம். ஜப வேலை மற்றும் செய்தி வேலை மற்றும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கு நல்ல ஜீவன் சிலம் வளப்படுத்தி நல்ல அவர்களை புஷ்டியா இருப்பதற்காக சொல்றோம். தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசு நாட்டில் ஜெயிக்கிறோம் ஜீவன் நல்லதாகவே ஆமென். தேவநாமம் மகிமைப்படும் முறையாக கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நாம் சோத்தரிப்போம். நம்மோடு இருக்கிறபடியா நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். திருநெல்வேலியிலிருந்து பிரதர் கிளாடிஸ் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார். கிளாடிஸ் கிடைக்கல, நான் செய்தி கொடுக்குறேன். ஜெயராம் தேவம் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தியானத்திற்காக கற்றுக் கொடுத்த வேத வார்த்தை சங்கீதத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 26:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த அதிகாலை ஜெப வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, சத்தியத்தினாலே உண்டாகிற விடுதலையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். வேதாகமத்துல அநேக இடங்கள்ல ஒரு வார்த்தை மறுபடியும் வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். அது கர்த்தரை தேடுங்கள் என்கிற வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரை, கர்த்தரை தேடுங்கள். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று சொல்றத பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறது நம்முடைய ஜீவியத்துல அது அனுதினமும் பயிற்சியிலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய பூமிக்குரிய ஜீவியத்துக்காக நம்ம எப்படி உணவு உட்கொள்றோமோ, தண்ணீர் பருகிறோமோ, அதே போல தேவனை தேடுகிற ஒரு உணர்வு, ஒரு பழக்க வழக்கம் நமக்கு நித்தமும் அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்துல அநேக கோடான கோடி மக்கள் அவங்க உண்மையான தேவனை தேடுகிறது இல்லை, இயேசுவை தேடுகிறது இல்லை, அவங்க அறிந்து கொள்ளல, அதனால தேடுறது இல்லை. இயேசுவை சொந்த இரட்சகராய் கொண்டிருக்கவங்க கூட எப்பமாவது சிலர் பண்டிகை காலங்கள்ல ஆண்டவரை தேடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பண்டிகை நேரங்கள்ல மாத்திரம் பண்டிகை கிறிஸ்தவர்களாக கர்த்தரை தேடுகிறத நாம் பார்க்கிறோம். ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. பண்டிகை நாட்கள்ல ரொம்ப உற்சாகமா இருப்பாங்க. இந்த குறிப்பிட்ட சில நாட்கள்ல மாத்திரம் ரொம்ப உற்சாகமாக ஆண்டவரை தேடுவாங்க. ஸ்தோத்திரம். அதன் பின்பு வருடத்தின் மற்ற நாட்களிலே ஆண்டவரை தேடக்கூடிய உணர்வு அவர்களுக்கு இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவேன்னு சொல்றான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த உலகத்துல அநேகர் கர்த்தரை தேடுகிறதுல குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறார்கள். இந்த வியாதி நேரத்துல மட்டும் கர்த்தரை தேடுவாங்க. வியாதி எப்ப இருக்கோ அப்ப மட்டும் அவங்க ஆண்டவர் தேடி அந்த நலனை பெற்றுக்கொள்ள நினைப்பாங்க. ஒரு சில பிரச்சனைகள் நேரத்துல மாத்திரம், தனக்கு கஷ்டம் வரும் நேரத்துல மாத்திரம் கர்த்தரை தேடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. எப்பொழுது குறைவு ஏற்படுகிறதோ அப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில நம்ம கர்த்தரை தேடுறதுல குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் என்கிறதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சில பகுதிகளில் குறைவு நமக்கு தெரியும். ஏதோ ஒரு பகுதியில் பிரச்சனைகள் குறைவுகள் இருக்கு என்று சொன்னால் கர்த்தரை தேடாமல் இருக்கிறதுனால அத்தகைய பிரச்சனைகள் வரும். ஸ்தோத்திரம். அதனால கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இராது என்கிற வார்த்தையை மனதில் கொண்டு நாம் கர்த்தரை தேட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவரை நாம் தேடும்படியாக நாம் மிகுந்த பிரயாசப்படணும் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்கிறது. தடவியாயிலும் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நமக்கு தூரமானவர் அல்ல, அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், அவருக்குள்ளே பிழைக்கிறோம். அவரை நாம தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக, எப்படி நம்ம ஒரு பொருள் நமக்கு கண்ணுக்கு தெரியலன்னா எப்படியாவது அது தடவியாவது நம்ம இருக்கிறது போல நம்ம அவர்களை அப்படி கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 17:27 கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணாமல் போற ஒரு பொருளை தேடுறது போல நம்ம தேவனை தேடணும், அனுதினமும் தேடணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேடணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், செபிக்கணும். அவரை தேடுகிற அந்த அனுபவம் நமக்கு மிக மிக அவசியமா இருக்கிறது. ரொம்ப பிரயாசப்பட்டு நம்ம அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அவரை நமக்கு மிகவும் சமீபமா இருக்கிறார். மிக சமீபமா இருக்கிற நல்ல தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். இந்த ஜீவியத்துல நாம் அவரை ஆசைப்பட்டு தேட வேண்டும் என அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகமம் 16:11 அவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும். இன்னைக்காவது ஒரு நாள் ஒரு அனுபவம் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்கப்படும் போது மாத்திரம் அல்ல, நித்தமும் எப்பொழுதும் தினமும் நேரம் ஒதுக்கி நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவரை தேடணும். அப்படி தேடும் பொழுது அவருடைய வல்லமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நமக்கு தேவன் தருகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தன்னை தேடுகிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தேடுறது யார் அப்படின்னு சொல்லி அவர் தேடி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் அதை அநேகரை தன்னை தேடுகிறவர்களை அவரால் காண முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னை தேடுகிற உணர்வு உள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 14ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்கிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் அல்ல, ஒருவனும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வழி விலகி கெட்டு போனார். தேவனை தேடுகிற உணர்வுண்டோ என்று சொல்லி அவர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிறவங்க மிக குறைவான நபர்கள்.
அது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் இல்லைன்னு சொல்லுவார். நல்ல நல்ல தேவனுடைய தாசர்கள் கூட பல நேரங்கள்ல சூழ்நிலைகள், நெருக்கப்படுற கஷ்டமான சூழ்நிலையில தேவனை தேடுறதுக்கு பதிலாக உலகத்தில் இருக்கிற உலக மனிதர்களை தேடி அதன் மூலமாய் பிரச்சனைக்கு விடிவு காணுவதற்கு அவன் முயற்சிக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர மேல இருந்து நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பார்க்கிறார் தேடுகிறார்கள் என்கிறதுல தேவன் நம்ம நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நாமும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினால கருத்தோடு கூட அவரை தேட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஏன் தேடுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், பலன் அளிக்கிறார். அவரை தேடும்போது நமக்கு ஒரு பலன் உண்டாகிறது, நன்மை உண்டாகிறது, குறைவுகள் நிறைவாகிறது, வியாதிகள் குணமாகிறது, பிரச்சனைகள் தீருகிறது, தண்ணீர் துடைக்கப்படுகிறது. அவர் பலன் கொடுக்கிறார், ரிவார்ட் பண்றார், ஆசீர்வதிக்கிறார் தன்னை தேடுகிறவர்கள். இவரேர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட அவரை நம்ம தேடணும். இந்த பிரச்சனைகளுக்கு தேவன் பதிலளிப்பார், பிரச்சனைகள்ல இருந்து என்னை விடுவிப்பார், வியாதியை குணமாக்குவார், நான் நேசிக்கிறவங்களை அவர் ரட்சிப்பார், என் ஜெபத்தை கேட்பார். விசுவாசத்தோடு கூட அவரை நம்ம தேடணும். ஸ்தோத்திரத்தோடு கூட, அந்நிய பாஷைகளோடு கூட, அவன் ஸ்தோத்திர பெருமிச்சோடு கூட, கண்ணீரோடு கூட நாம் அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு பலன் அளிக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை தேடுகிறவங்க உணர்வோடு கூட அவரை தேடுகிறவர்கள் அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிழைப்பார்கள். எந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், பிரச்சனையில இருந்தாலும் அவர்களை தேவன் அவருடைய பிரச்சனைகள்ல இருந்து பிழைக்க செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை சொல்கிறது. பிழைக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவரை தேட வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவரை தேடும் பொழுது அவருடைய கோபத்திலிருந்து நாம் மறைக்கப்படுவோம். நாம் செய்கிற அநேக காரியங்கள்ல தேவன் பிரியமா இருக்கிறது இல்ல. நன்மை செய்யறவனிடத்துல பிரியமா இருக்கிறார், அதே நேரத்தில் தீமை செய்கிற தம்முடையவர்கள் மேல ஒரு கோபமா இருக்கிறார், கோபப்படுறார். அவர் கோபத்தின் விளைவுகள் தான் அநேக பிரச்சனைகள். நாம நல்லா நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா அவர் நம்ம மேல கோபமா இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கோபத்தை மறைக்கும்படியாக நம்ம அவரை தேடும் பொழுது கோபத்தின் நாளிலே நாம் மறைக்கப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 2:3 ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேசத்துள்ள சிறுமையானவர்களை, கர்த்தருடைய நியாயத்தை நிரப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். அவரை தேடணும், அவர் நீதியை தேடணும், மனத்தாழ்மையை தேடணும். அப்படி தேடும் பொழுது, கர்த்தரை தேடும் பொழுது அவருக்கு உள்ள கோபத்தின் நாளிலே அவருடைய கோபங்கள்ல இருந்து நம்ம மறைக்கப்படுவோம். அவர் தயவா இருப்பார், இரக்கம் பாராட்டுவார். நமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில அவரை தேடும்படியாக ஒரு குறிப்பிட்ட டைமை நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதிகாலையில அவரை நம்ம தேடணும், செபிக்கணும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8:17 ஆண்டு வார்த்தை சொல்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். அவர் காணத்தக்கதான ஒரு நேரம் அதிகாலையா இருக்கிறது. அதிகாலை, இரவு, மதியம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை நம்ம அவருக்கான நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அந்நிய பாஷையோடு கூட, ஸ்தோத்திரத்தோடு கூட, ஜபத்தோடு கூட, விண்ணப்பத்தோடு, வேண்டுதலோடு கூட நாம் அவர் சமூகத்துல அவரை தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான்னு சொல்லி இதை வார்த்தையை சொல்லுகிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
அது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு அவரை தேடணும். அரைகுறையா கடமைக்கு இதை செய்யாம, இதை சொல்றாங்க அப்படிங்கறத செய்யாம, முழு அன்போடு கூட, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு தான் அவரை தேடணும். அவரை உண்மையா நேசிச்சு தேடணும். தடவியாயிரம் கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம் 4:29 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவார். முழு ஆத்மாவோடு கூட தேடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு கூட தேடணும். முழு பலத்தோடு கூட தேடணும். இது ஒரு சடங்காச்சாரியமாய், இது பாரம்பரியமாய் நம்ம அவரை தேடக்கூடாது. முழு இருதயத்தோடு கூட நம்ம தேடணும். ஆத்மாவோடு முழு பலத்தோடு அவரை தேடணும். அப்பொழுது நம்ம அவரை கண்டடைய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை தேடுற காரியங்கள் ஒன்றும் வீணாய் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா வேலையும் விட்டுட்டு, காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவருக்கு நேரம் செலவு பண்ணி அவரோட கூட பேசுகிற காரியம், அவரோடு கூட அவரை தேடுகிற காரியங்களை செய்யும் பொழுது அது விருதாவாகி ஒன்றும் போகாது, வீணாய் போகாது. கர்த்தரை தேடுகிறது வீண் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏசாயா 45:19 அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. விருதாவாக தேடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்லல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம தேடுறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனமாய் கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி தேவன் நம்மை அநேக வசனங்களின் மூலமாய் நம்மளை அவர் இடைப்படுகிறார். வேலை கர்த்தரை தேடுகிறதுல குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார். நம்ம இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறோம் என்கிறதை நாம் உணர்ந்து கர்த்தரை தேடுவதற்கு அதிக பிரயாசம் நாம் எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். சாப்பாட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய ரெஸ்ட்டுக்கு, நம்முடைய மற்ற காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட அதிகமாய் கர்த்தரை தேடுவதற்கு நாம் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே வசனம் சொல்கிறது, யார் கர்த்தரை தேட மாட்டான் என்கிறத தெளிவாய் வேத வசனம் சொல்கிறது. யார் கர்த்தரை தேட மாட்டான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்மார்க்கன் கர்த்தரை தேட மாட்டான். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவன் கர்த்தரை தேட மாட்டான். கர்த்தரை அசட்டை பண்றவன் கர்த்தரை தேட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கர்த்தரை அசட்டை பண்றாங்களோ அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 10:3 சங்கீதம் 10:3 அவனுடைய வார்த்தை சொல்கிறது, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, தேவனை தேடலன்னா ஒருத்தன் என்ன பண்றான்? தேவனை தேடாதவன் என்ன பண்றான்? தேவனை நாடாதவன், தேடாதவன், அவரிடத்துல ஜெபிக்காதவன், அவருடைய வேதத்தை வாசிக்காதவன், அவரை மகிமைப்படுத்தாதவன், அவருக்கு ஊழியம் செய்யாதவன், அவன் என்ன பண்றான்னா கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். எதனால பண்றாங்கன்னா தன் கர்வத்தினால். தன் கர்வத்தினால் தேவனை நான் பாத்துக்கிடுவேன், எனக்கு தெரியும், தான் என்கிற தன் கர்வத்தினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தெரியாதா, எனக்கு தெரியாதா அப்படிங்கிற கர்வம், தன்னுடைய கர்வத்தினால ஆண்டவர் அவன் தேட மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மருத்துவரை தேடுவதை காட்டிலும், பரிகாரிகளை தேடுவதை காட்டிலும் கர்த்தரை தேடுவதில் குறைவுள்ளவனா இருப்பான். கர்த்தரை தேட மாட்டான், அவன் பரிகாரியை தேடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை தேட மாட்டான். இயேசு இல்லாம வேற ஏதாவது வழி இருக்குதுன்னு தேடுவான். கர்வம், எனக்கு இருக்கிற கர்வம், தான் என்கிற கர்வம், தான் என்கிற என் வேலை நான் பெரியவன், என் குடும்பம் நான் பெரியவன், கர்வம். இந்த கர்வம் தான் தேவனை தேடாமல் போகிறது முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே அசட்டை செய்யாமல் கர்வமாயிராமல்
என்னை தேடுறதுக்கு அவன் இருதயத்தை திருப்பு இந்த ஆண்டவர். கர்த்தரை ஒருத்தன் தேடலன்னா அவன் அவரை அசட்டா பண்றான், கர்வமா இருக்கான், அவன் துன்மா இருக்கான். கர்த்தரை தேடாதவனுக்கு பேர் துன்மா இருக்கு. அப்படி பார்க்கும்போது கிறிஸ்துவ ஜீவிதத்தில் இருக்கிற அநேக இன்னைக்கு கர்த்தரை தேடல, கர்த்தரை சோதரம் அசட்டை பண்ணுகிறோம். 10 நிமிஷம் தேவ சமூகத்துல உட்கார முடியல, துதிக்க முடியல, தனி ஜெபம் பண்ண முடியல. தனி ஜெபத்துல உட்கார்ந்துதான் அவர் தேட முடியும். கர்த்தருக்கு சோதரம். தனி ஜெபத்துல அதிக நேரம் செலவும். கர்வத்தெல்லாம் தேவ பாதபடியில வைக்கணும். கர்வம் இருக்கக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு சோதரம். அப்படி ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு கிடைக்காது. இந்த நாட்கள்ல ஒருவேளை ஏதோ ஒரு தேவனை தேடுகிற காரியங்கள்ல அந்த நேரங்களிலே நேரத்தை அசட்டை பண்ணியிருந்தால் அந்த மன்னிங்கப்பா என்று ஒப்புரவாகும். கர்வமான இருதயம் எல்லாம் தன்னை தாழ்த்தணும். அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. என்னை எல்லாம உங்களால ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவது. கர்வம் உள்ளவன் தேவனை தேட மாட்டான், உலகத்தை தேடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல கர்வமான அந்த இருதயமானது விருத்த சேதனம் உள்ள இருதயமாய் மாற வேண்டும் என்ற கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தன்னை ஒப்பு கொடுத்து அசட்டை பண்ணுகிறவர்கள், கர்வமா இருக்கிறவங்க மனம் திரும்பும் பொழுது அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, இந்த கர்வத்தை மன்னிங்கப்பா, இந்த அசட்டையான காரியங்களை மன்னிங்கப்பா, அலட்சியங்களை மன்னிங்கப்பா, இந்த மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அவர்கள் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பலன், நிறைவான பலனை அவர் கொடுக்கிறார். ஒரு குறைவும் ஏற்படாது. கோபத்தை அவர் மறந்து அவர் மறைத்துக் கொள்வார். காலை வேளை ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் மனம் திரும்புங்க. கர்வமான எண்ணம், அசட்டை, அலட்சியம், கர்த்தரை தேடுகிற காரியங்கள் இல்லாதபடி கர்த்தரை தேடுகிறதுல நாம் மிகுந்த பிரயாசப்பட்டு தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை தேட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி தேடுதலுக்கு ஒரு குறைவும் இருக்காது. நிறைவான பலன்களை கண்டு தருவார். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உண்மையும் உடைய வார்த்தையும் உடைய சமூகத்தையும் உடைய பிரசன்னத்தையும் அபிஷேகத்தையும் தேடுகிற யாவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். பரலோகத்திலிருந்து நீரை பார்த்து கொண்டிருக்கிறீர். இந்த தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் மிகுந்த பலன் கொடுக்கிறார். அவருடைய வியாதிகள் குணமாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவருக்கு அருமதியான தேடாத துன்மார்க்க ஜீவியம், அசட்டை, கர்வம் உள்ளவர்களாக ஜெபிக்கிறது. அவர்கள் மனம் திரும்பும்படியாக, நம்மை தேடுகிற மனிதர்களாய் மாறும்படியாக, நம்மை தேடுகிற நபர்களுக்குரிய ரட்சிப்பின் பலனை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் நிறைவான பலன் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பரலோக ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் நமக்கு தந்த இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காக, தேவ செய்திக்காக நாம் கர்த்தரை சோதரிப்போம். ஜோதி பாண்டி அவர்கள் ஜெபம் செய்வார்கள். சோதராண்டவரே, சோதரம் 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 சோதராண்டவரே, முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் உண்மை தேடணும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, என்று கேட்ட செய்திக்காகவும் கொடானு கொடி சோதராண்டவரே. சோதரம் 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 நன்றி ஆண்டவரே. இந்த அதிகாலை ஜபவெளியிலே நீரே எங்களோட பிரசன்னமாக எங்களை வழிநடத்தும் கொடானு கொடி சோதரம் 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 சோதரம். எத்தனை நான் ஆண்டவரே, எத்தனை காலங்கள் உங்கள் கருத்துல இருக்கிறது, எங்கள் காலங்கள் உங்கள் கருத்துல இருக்கிறது ஆண்டவரே. அப்பா பிதாவே, உங்கள் கருத்துக்குள்ளே எங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இந்த அதிகாலை பொழுதிலே நீரே எங்களை இவ்வளவு ஆச்சரியமான முறையிலே தேவ செய்தி கேட்க கேட்ட தேவ செய்திக்காக கொடுத்த போதை பிதாக்காதம் சோதராண்டவரே. சோதராண்டவரே, ஊழியங்களை நீரே நிறைவேற்றி வருகிறார்.
காவல்துறையை ரசிக்கப்பட நீர் கிருவி செய்து வழிநடத்துவது கிருவிக்காக கொடான கொடுத்து காவல்துறை பரிச்சையான ஜெப குழுக்களை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துவது கிருவிக்காக கொடான கொடுத்து ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறதுக்காக கொடான கொடுத்து ஆண்டவரே நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்ட தேவ பிள்ளைகளை நீர் வழிநடத்தி வருகிற தேவைகளை சந்தித்து வருகிறதற்காக கொடான கொடி சோதராண்டவரே இந்த அதிகாலை ஜெபங்களில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீரை பேர் பேராக ஆசீர்வதித்து வழிநடத்தி வர கிருவிக்காகவும் கொடான கொடி சோதரம் சங்கீத பகுதிக்காகவும் சோதரம் பாடல் பகுதிக்காகவும் சோதரம் தேவ செய்திக்காகவும் சோதராண்டவரே பலகீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களின் பேர் பேராக ஆசீர்வதித்து வழிநடத்தி வர கிருவிக்காகவும் சோதரம் கண் ஆபரேஷன் பண்ண மக்களை நீரை ஆசீர்வதித்து வழிநடத்தி வர கல்விக்காகும் சோதரம் உடல் பலகீனமானவர்களை நீரை பலப்படுத்தி வழிநடத்தி வருகிறார். வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து வழிநடத்தி வருகிறவரே நமக்கு சோதரம் கிருபையிலேயே நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்பதை தெளிவாக தெரிகிறோம். நம்ம தேட ஆண்டவரே முழு இதயத்தோடும் தேட நீரே எங்களுக்கு மன வாஞ்சியை கொடுத்திருக்கிறார். அதுக்காக கொடான கொடி சோதரம் உலக மக்கள் சமாதானத்தை நாடக்கு போர் மேகங்கள் விளைவட்டாண்டவரே பஞ்சம் பசி பட்டினி நீங்கட்டாண்டவரே அப்பா பிதாவே ஆண்டவரே காவல்துறையின் அனைவரும் ரசிக்கப்பட்டு அரசு துறையினர் ரசிக்கப்பட்டு அரசியல்வாதிகள் ரசிக்கப்பட்டு நஞ்சலாம நீங்கள் ஒளியட்டும் மது போதைகள் அழியட்டும் மதமாற்ற தடை சட்டம் நீங்க இந்துத்துவ கொள்கைகள் மாறட்டும் இந்தியாவை ஆசீர்வதித்து ஆளு வர்க்கத்தினருக்கு அதிக ஞானத்தை நீர் கொடுத்து வழிநடத்தும் எல்லாவற்றுக்காகவும் சுதந்திரம் நீர் அறிவீர்கள் அந்தவரே கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீரையாக கொடான கொடி சுதந்திரம் திருச்சிட்டத்துக்கு எங்களை சத்தம் கட்டி சுத்தம் செய்ய பிதாவே சோதரம் இது பரிசாவியாளர்களை வழிநடத்தி பிதாவே சோதரம் ஆவியானை எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடக்குமே ஆவியானை எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடக்குமே ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே துதிக்க தூண்டும் துணையாளரே ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே துதிக்க தூண்டும் துணையாளரே சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும் அன்பினால் இன்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்குமையா ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும் ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்க செய்யும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் என்று
அலங்கரியும் அன்பினால் என்று அலங்கரியும் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென். அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். இன்றைய தினத்திலே சத்தம் கேட்டு சுத்தம் செய்ய கிருபை செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் கொடுத்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய நாளுக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தருடைய முகத்தை நாம் நித்தமும் தேடும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஒவ்வொரு நாளும் தினமும் நாம் காலையில் எழுந்தவுடன் கர்த்தருடைய முகத்தையே நாம் விழிப்போம். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த அதிகால ஜெப வேலை, காலையில் எழுந்தவுடனே நாம் கர்த்தரை நாம் தேடுகிறோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தபடியா, அந்த அதிகால ஜெப வேலையை கர்த்தர் நமக்கு தந்தபடியா நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். சிங்க குட்டிகள் தாட்சி என்று பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. அந்த வேத வார்த்தையின்படி நாம் கர்த்தரை தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேடும்படியாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரை தேடி கர்த்தருடைய நாமத்தை நாம் தினமும் மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்களும் கர்த்தரை அதிகாலையிலே தேடும்படியான ஒரு வைராக்கியத்தை, ஒரு எண்ணத்தை, ஒரு அவர்கள் கொடுக்கும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். காவல்துறைக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கல்வித்துறைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். பொதுப்பணித்துறைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். வணிகத்துறைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். விவசாயத்துறைக்காய் நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ஜவுளித்துறைக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த உலகத்திலே நாட்டிலே எத்தனையோ துறைகள், அநேக துறைகள் காணப்படுகிறது. நீதித்துறைக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். ராணுவத்திற்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நம்மளை மட்டும் காத்த கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்தும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த அதிகால ஜெபங்களை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம்.
இதுவரை நம்ம நடத்தி வந்த கர்த்தரை நாம் தினமும் தேடும்படியாக நான் நன்றியுள்ளவராக வேத தேவை செய்த கேட்ட வார்த்தையின்படி நாம் கர்த்தரை நாம் எப்போதும் தினமும் தேடுவோம். முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் அவரை தேடும்படியாக அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோதரம் 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 எல்லாருக்கும் எல்லாவற்றுக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோதரம் 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 சோதரம். சனிக்கிழமை அன்று மாலை நடைபெறுகிற வேதம் ஆட அந்த பயிற்சிக்காக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோதரம் 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 சோதரம். வேத பாட பயிற்சிக்கு அநேக ஜனங்கள் கலந்து கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை சோத்தரிப்போம். சோதரம் 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 சோதரம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் சந்தோஷமும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் சதா காலமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர், தேங்க்யூ பிரதர். நன்றி நன்றி பிரதர், நன்றி. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. சோதரம்.